Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என் அம்மாவோட இடியப்பம் அண்ட் முறுக்கு மேக்கர், ஸ்டீமர் அண்ட் புட்டு மேக்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே அவங்க கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக கலெக்ட் பண்ணது தான். அம்மாவுக்கு பேசிக்கலி இது மாதிரி பாத்திரங்கள்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இடியப்பம் மேக்கர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இடியப்பம் மேக்கர். திஸ் இஸ் ட்ரைபாட் இடியப்பம் மேக்கர். இது கூட ஒரு ஸ்டாண்ட் வரும். அப்புறம் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக இதில் 2 அச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் இடியப்பம் பிடிஞ்சோன்னா அப்படியே நூல் மாதிரி வருங்க. இது கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள அச்சில் செஞ்சது. இதில் இடியப்பம் பிடிக்கிறதுக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதில் செஞ்ச இடியப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு உடன் இடியப்பம் மேக்கர். இதை வாங்கி ஒரு 15 இயர்ஸ் மேலே இருக்கும். பட் அவ்வளோவா யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. இது கூட 3 அச்சுகள் இருக்குது. முள் முறுக்கு, இடியாப்பம் அண்ட் ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடியப்ப அச்சு கூட நான் ப்ரீவியஸாக காமிச்ச மாடல் தான். பட் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஷீட்னால கவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வெளியே இருக்கிற இந்த கவர் பிராஸ் மெட்டலால் ஆனது. நல்ல பொடியான ஒரு ஹோல்ஸு. அதனால் இதில் செய்கிற இடியப்பம் நல்ல நூல் மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த இடியப்பம் எவ்வளோ அழகாக வருது. ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும், எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப எனர்ஜியாக தேவைப்படுது. பட் எங்கள் அம்மா ஈஸியாக பண்ணிடுறாங்க. இந்த இடியப்பம் மேக்கரில் செஞ்ச இடியப்பம் நூல் மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்குது. அடுத்து நான் காமிக்கிறது என்னோட ஃபேவரட் இடியப்பம் மேக்கர் தான். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இந்த இடியப்பம் மேக்கர் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப எஃபர்ட் போடாமலே ஈஸியாக நம்ம இடியப்பம் செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச இடியப்பம் அச்சு தவிர நாங்கள் எல்லாமே நாகர்கோயில தான் வாங்கினோம். இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷங்களானனால நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த ஷாப்பில் கூட இப்போ இருக்காது. இந்த இடியப்பம் மேக்கரில் நாங்கள் மெயினாக பண்ணுறது இடியப்பம் தான். ஸோ அதில் முறுக்கு செய்கிற அச்சுகள்லாம் இருக்குது. பட் நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா என்னோட அம்மா முள் முறுக்கு அப்புறம் காரச்சேவெல்லாம் செய்வாங்க. இந்த இடியப்பம் மேக்கரில் நிறைய அச்சுகள் வந்திருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்குது. நிறையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற இந்த இடியப்பம் மேக்கர் தான். இதில் இடியப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதோட மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இடியப்பம் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக இருக்கலாம். இந்த மாடல் நான் காமிச்சிக்க மற்ற இடியப்பம் மேக்கர்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இது கூட கிடைச்ச அச்சுகள் தான் இதெல்லாம். இதுலேயும் நிறைய அச்சுகள் இருக்குது. முள் முறுக்கு, அப்புறம் இடியப்பம் ஆஸ் யூஷுவல், அப்புறம் ரிப்பன் பக்கோடா, இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த ஒண்டர் ஷெஃப் ஸ்நாக் மேக்கர் தான். இது மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்நாக் மேக்கருக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்நாக் மேக்கர் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. மேபி எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருக்கலாம். இதில் நிறைய மோல்ஸ் வருது. ஸோ முறுக்கு, இடியப்பம், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இடியப்பெல்லாம் செய்யும்போது அந்த மாவு அந்த மோல்டுக்கு பின்னாடி போகிறதுனால எல்லாமே அதிலே ஸ்டக் ஆயிடுது. இந்த இமேஜை பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2-3 வாட்டி செஞ்சு பார்த்துட்டோம். பட் ஸ்டில் சேம் தான். வாரண்டி இருக்கிறதுனால நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கோம். ஒண்டர் ஷெஃபோட கஸ்டமர் சர்வீஸே சூப்பராக இருக்குது. நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண கொஞ்ச நாள் எங்களுக்கு ஒரு நியூ ப்ராடக்டே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பிராஸ் மெட்டில் இருக்கிற இடியப்பம் மேக்கர் தான். இது வாங்கி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகுது. ஆனால் பார்த்தா அவ்வளோ புதுசு மாதிரி இப்போவும் இருக்குது. என் அம்மா எவ்வளோ பாத்திரம் வாங்குறாங்களோ, பட் அட் த சேம் டைம் எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பிராஸ் யூட்டன்சில்ஸ்லாம் நாங்கள் மெயினாக புளி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நீட்டாக பளபளன்னு இருக்கும். எங்ககிட்ட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பழமையான ஒரு இடியப்பம் ஆச்சு. இந்த இடியப்ப மேக்கரில் உள்ள அச்சுகள் தான் இது. மொத்தம் 4 அச்சுகள் வருது. இது கூட அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இடியப்பம் மேக்கர் தான்.
இதோட டிசைன் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இதோட மேலோட பார்ட் இருக்குல்ல, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாகவே இருக்குது. இந்த இடியப்பம் மேக்கர் கூட மொத்தம் ஒரு 3 அச்சுகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்களோட இட்லி பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்கொயர் இட்லி தட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த இட்லி தட்டில் செஞ்ச இந்த ஸ்கொயர் இட்லி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்களோட புட்டு மேக்கர் அண்ட் ஸ்டீமர் கலெக்ஷன்ஸ் பார்ட் 2 நான் செப்பரேட் வீடியோவை ஷேர் பண்ணுறேன், இல்லைனா ரொம்ப லெங்க்தியாக போகும். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye and take care.